இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்துல நல்ல சுமாரனுடைய ஓமையின் மூலமாக அதில் வருகிற கதாபாத்திரங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறதான ஒரு கதாபாத்திரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனிதன் ஒரு யூதன் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மனிதன் அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்போது கள்ளர் கையில் அகப்படுகிறான். அவனை குற்றையுறும் குலையூருமாய் ஆக்கிவிட்டு அவனிடத்துல உள்ள எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கல்வர்கள் சென்று விடுகிறார்கள். இப்போது அவனை பார்ப்பதற்கு முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான். ஆசாரியன் என்று சொன்னா ஒரு மெயின் பாஸ்டர் என்று சொல்லி வச்சுக்கிறோம். ஆசாரியன் அவருடைய காரியங்கள் நேரமாக கொண்டிருக்கிறது என்பதற்காக அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறார். இப்போது ரெண்டாவது ஆண்டவர் பார்க்கிறார். ஓகே, மெயின் பாஸ்டர் தான் போயிட்டாரு. இப்போ ரெண்டாவது அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சுக்கிறோம். லேவியன் என்று சொன்னால் ஆலயத்துல பணிவிடை செய்கிறவர், ஆசாரியருக்கு உதவியா இருக்கிறவர்கள், ஆலயத்துல பணிவிடை செய்கிறவர்கள், ஆலயத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில வருகிறதான ஒரு மனிதன் தான் இந்த லேவியன். இந்த லேவியனை பார்த்து ஆண்டவர் சொன்ன இந்த லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒருவேளை ஆசாரியனுக்கு அதிகமான வேலை இருந்திருக்கலாம். எனவே ஆசாரியன் அந்த இடத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். இப்ப லேவியனாவது இந்த மனிதனுக்கு என்ன நினைச்சாலும் அந்த மனிதன் அவன் உயிர் போகிற தருவாயிலே காணப்படுகிறான். அந்த மனிதனோட உயிர் பிரிகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக, இந்த மனிதனுடைய உயிரை ரட்சிப்பதற்காக இந்த லேவியனாகிலும் உதவி செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துதான் சொல்லுகிறார். லேவியனும் வந்தான், அவனால் அவனை கண்டான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போகினான். இந்த லேவியனுக்கு ஒருவேளை சர்ச்சுக்கு டைம் ஆயிருக்கலாம், இல்ல ஆசாரியன் திட்டுவார் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்டதான எண்ணம் அவனுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருந்தது நிமித்தமாக தான் காண்கிற அந்த சகோதரனிடத்துல அன்பு கூறாதபடிக்கு இவனை ஒரு காரியம் தடுத்திருக்கிறது. ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு சூழ்நிலை இவனை தடுத்திருக்கிறது. அவனும் வருகிறான், பார்க்கிறான், ஆனால் என்ன செய்கிறான்? பக்கமாய் விலகி போகிறான். அவன் நினைத்திருந்தா உதவி செய்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த லேவியன் மக்களோடு மக்களாக சகஜமாக பழகுகிறதான ஒரு மனிதர், ஆலயத்துல பணிவிடை செய்கிறதான ஒரு மனிதர், மற்ற ஜனங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றும் ஒருவேளை இந்த லேவியன் இடத்துல அவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம், அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அப்படி என்றால் இந்த மனிதனுடைய பாடுகள் இந்த லேவியனுக்கு, ஆசாரியனை காட்டிலும் லேவியனுக்கு அதிகமாய் தெரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த லேவியனுக்கும் மக்களுக்குமான தொடர்பு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழலையாய் காணப்படும். ஆனால் அப்படிப்பட்டதான நெருக்கத்திலும் கூட, அப்படிப்பட்டதான இருதயத்துல நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டிருந்த லேவியனும் கூட இந்த மனிதனை பார்த்து பக்கமாய் விலகி போகிறான். ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள்ளாக இருந்து அவனை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்ற மனிதர்களை, எல்லா மனிதர்களையும் ஒற்றுமையாய் நேசிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தார ஒற்றுமையாய் நேசிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கணவன் மனைவியுடைய குடும்பத்தார நேசிப்பதற்கு அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது. மனைவி கணவனுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய பெற்றோரை எல்லாரையும் நேசிப்பதற்கு ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்குது. இன்னைக்கு அதே போலதான் இந்த லேவியனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் தடை செய்தது. என்ன பலன்? அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். அவன் எதற்காக போனானோ அந்த காரியம் நிறைவேறாமல் போனதுதான் என்று அர்த்தம். என்னன்னு சொன்னா, பக்கத்துல இருக்கு நீ உதவி செய்யல, நீ ஆலயத்துல போய் பணிவிடை செஞ்சு என்ன பண்ண போற? இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஜனங்களிடத்துல உண்மையா நம்மளால நேசிக்க முடியல. என்னுடைய சொந்த ஜனத்தை, என்னோட குடும்பத்தினால் நேசிக்க முடியல, என் பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் நேசிக்க முடியல. ஆனா ஆலயத்துல போய் நான் ஆண்டவரை ஆராதனை செய்யறதுனால என்ன பலன் சொல்லுங்க? அப்ப இன்னைக்கு உண்மையாய் உறுதியாய் கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறேன், ஆண்டவரை உத்தமமா ஆராதிக்கிறேன், குற்ற மனசாட்சி இல்லாம ஒரு குற்ற மனசாட்சியை வாதிக்காதபடிக்கு நான் ஆராதிக்கிறேன் என்று சொன்னா அவர்கள் எல்லாரையும் நேசிப்பார்கள். அதாவது ஆவியினால் நிரப்பப்படுவதை விட பரவசத்தினால் இன்னைக்கு நிறைய பேர் நிரம்பி இருக்கிறார்கள். ஆனா வீட்டுக்கு வந்தவன என்ன நடக்குது? மற்ற ஜனங்கள் இடத்துல இல்ல சொந்தமா மாமியார் இடத்துலயோ இல்ல மருமகள் இடத்துலயோ அன்பு கூற முடியாமல் போகிறது. ஆனால் அவர்களும் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா ஆலயத்துல காணப்படுவார்கள்.
பெரியமானவர்களே, ஏன் இந்த வித்தியாசம்? இது நம்முடைய பரவசரத்தினால நமக்கு நடக்கிறது. ஆனா உண்மையாகவே ஏன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னா, ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருப்பார் என்று சொன்னா, அந்த ஆவியானவர் என்னை நடத்துவார். எல்லா ஜனங்களையும் நேசிப்பதற்கு, எல்லா ஜனங்களையும் அன்பு கூறுவதற்கு, என்னுடைய தாயை போல எல்லாரையும் நான் தாயாக நேசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அல்லவா? இன்னைக்கு ஏன் அந்த நேசம் நமக்கு வரவில்லை? இந்த லேவியனும் அப்படிதான். அதோடைய ஒருவேளை அவருடைய சர்ச்சிலிருந்து யாராவது ஒருத்தர் இப்படி விழுந்து கிடந்திருந்தார்னா அவர் உதவி பண்ணாமல் போயிருப்பாரு. யாரோ ஒரு மனிதன் இருக்கிறார் என்பது தானே அவருடைய எண்ணத்துல காணப்பட்டது. எனவே தானே இந்த லேவியன் விலகி போகிறான். பிரியமானவர்கள், இன்னைக்கு நாமும் அப்படி நடக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டை கர்த்தர் இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது கொடுத்தா அதை நான் உங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம். 2 விதமான கூட்டத்தாரை நம்ம பார்க்கிறோம். வெள்ளாடு, செம்மறியாடு. இந்த வெள்ளாடு ஆண்டவர் வலது பக்கமாகவும், செம்மறியாடுகள் ஆண்டவருடைய இடது பக்கமாகவும் காணப்படுகிறாள். இவர்கள் 2 பேருமே ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள். இவர்கள் 2 பேருமே ஜெபிக்கிறவர்கள். இவர்கள் 2 பேருமே வேதம் வாசிக்கிறவர்கள். இவர்கள் 2 பேருமே இவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்களா, ஆண்டவர்களாக அறிந்தவர்கள். ஆனால் அவர்களே கர்த்தர் 2 விதமாக பிரிக்கிறார். ஒரு பக்கம் வெள்ளாடு, இன்னொரு பக்கம் செம்மறியாடு. யோசித்து பாருங்க. இப்ப அந்த லேவியன் அந்த இடத்துல இருந்திருந்தார் என்று சொன்னால் அவர் எந்த இடத்துல இருப்பார்? இந்த வெள்ளாட்டின் பக்கமா, செம்மறியாட்டின் பக்கமா? அவர் சர்ச்சில் நல்ல பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆளு, சர்ச்சில் நல்ல பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளு. ஆனால் இந்த லேவியன் எந்த இடத்துல இருந்திருப்பார் என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள நிச்சயமாக அவன் இடது பக்கத்துல தான் இருந்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 25:44 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னா, அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, யார்? இந்த இடது பக்கத்துல இருக்கிறவர்கள், இந்த செம்மறியாட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது அவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். யோசித்து பாருங்க. 2 கூட்டத்தார் இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் கேட்கிற, ஆண்டவரே, எப்போது உம்மை நாங்கள் கண்டோம்? நீர் எப்போது எங்களிடத்துல வந்து எங்களிடத்துல கேட்டு எப்போது உங்களை குற்றவீரும் கொலையுருமாய் கண்டோம் என்று சொல்லி இவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த லேவியனை போலதான் நான் மற்ற மனிதர்களிடம் தான் நான் அன்பு கூர்ந்திருப்பேன். ஆனா இது யாரோ தானே என்று சொல்லி இவன் போய்விட்டானே. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், அது யாரோ அல்ல, தான் கண்ட சகோதரன், இந்த சிறிய ஒரு இடத்துல ஒருவனிடத்துல நீங்க அன்பு செய்யவில்லை என்று சொன்னார், என்னை எப்படி அன்பு கூறுவீங்கன்னு சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, இதே லேவியின் இடத்துல ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்பதை போல நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இன்னைக்கு எத்தனை பேரை நம்மால் அன்பு கூற முடிகிறது? நம்மால் முடிந்ததான ஒரு சின்ன உதவியை, அதாவது ஒருவனுக்கு செய்ய திராணி இருந்தும் நம்ம செய்யாமல் இருக்கிறோமா? அதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்படி இராதபடிக்கு எல்லா ஜனங்களையும் உண்மையாய், உத்தமத்தோடு, உறுதியாய், ஒரே அன்போடு நேசிக்க நம்மை பழகிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் இந்த பிரிபாடு, ஏன் இந்த வெள்ளாடு செம்மறியாடு என்று சொன்னா, 2 பேருமே ஆண்டவர் எதிர்பார்த்தது அவங்க செய்யவில்லை. கர்த்தர் எதை செய்ய எதிர்பார்த்தாரோ அதன்படி செய்யாமல் தனக்குத்தானே ஒரு நியமங்களை அவர்கள் வைத்துக் கொண்டதுனாலதான் கர்த்தர் இப்படிப்பட்டதான பிரிவுகளை நாம் வைக்கிறத பார்க்க. நம்ம இந்த இடது பக்கமாய் சாய்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரோடு கூட அவர் செய்ய எதிர்பார்த்ததை, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய், அவர் எதிர்பார்த்த காரியங்களை கொடுக்கிறவர்களாய் கூட காணப்படுவோம். இந்த லேவியனை போல பக்கமாய் கண்டு விலகி போகாதபடிக்கு, தேவையில் உள்ளவர்களுக்கு இல்ல, ஆண்டவருடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாய் காணப்படும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல நீங்களோடு கூட பேசி சொன்ன இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த லேவியனை போல ஆண்டவரே, அந்த மனிதனை கண்டு பக்கமாய் நாங்கள் விலகி போகாதபடிக்கு, உண்மையாய் தேவையில் இருக்கிறவர்களுக்கும், கிறிஸ்துவின் அன்பை நாடுகிறவர்களுக்கோ, கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரே அப்பா தேவைப்படுகிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, அவர்களை தேடி சென்று கர்த்தாவே நாங்கள் சகல காரியங்களையும் ஆண்டவருடைய அன்பை எடுத்துரைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த அன்பை ஒவ்வொரு இடத்துலையும் போடுங்க. கடினப்பட்டிருக்கிற எல்லா இருதயங்களும் எடுத்து போடுவதாக சக மனிதர்களை நேசிக்கும். ஆண்டவரே அப்பா, மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, பரவசத்தினால் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உண்மையாய பரிசுத்த ஆவியானவரால் இடைக்கட்டப்பட்ட வாழ்க்கையா நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப நாம் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை